அண்ணே இது எதுக்கு கையெழுத்து போறீங்கன்னு தெரியுமா? தெரியும். எதுக்கு போகிறோம்னா மும்மொழி கொள்கையை ஆதரித்து நாங்கள் கையெழுத்து போகிறோம். எதுக்கான காரணம் அப்படின்னா, இப்போ தமிழ்நாட்டில் தமிழும் ஆங்கிலமும் படிக்கிறாங்க. இதே இது அண்டை மாநிலமான கேரளாவில் தமிழும் படிக்கிறாங்க, மலையாளம் படிக்கிறாங்க, ஆங்கிலம் படிக்கிறாங்க, ஹிந்தி படிக்கிறாங்க. ஆனால் அவங்க தாய்மொழியும் படிக்கிறாங்க. அப்போ இங்கே இருக்க நம்ம தேனி மாவட்டம்னா தேனி மாவட்டத்திலேருந்து கேரளாவுக்கு ஒரு மணி நேரம் ட்ராவல். இங்கே இருக்க அண்டை மாநிலத்தில் எல்லா மொழியுமே கற்றுக்குறாங்க அந்த குழந்தைங்க. ஆனால் நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கவர்மெண்ட் ஸ்கூலில் இந்த பிள்ளைகளால் இன்னொரு லாங்குவேஜை கற்றுக்கிற முடியும். 5 விளையாடுறது 50 விளையாது. அப்போ சின்ன வயசுலேருந்தே அந்த லாங்குவேஜை நம்ம கற்றுக் கொடுத்தோம்னா இங்கேருந்து எந்த ஒரு ஸ்டேட்டுக்கு போனாலும் சரி, சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம்னாலும் சரி, ரயில்வே எக்ஸாம்னாலும் சரி, நம்ம பிள்ளைங்க பயப்படாமல் எழுதுங்க. அதுக்காக இந்த மும்மொழிக்கு நாங்கள் ஆதரவு தெரியும். ரொம்ப நன்றி. இந்திய எழுச்சி முன்னணி சார்பாக மாநில தலைவர் அண்ணாமலையை இதை ஆதரவு பண்ணணும்னு சொல்லி வீடுந்தோறும் தெருவுதோறும் கையெழுத்து வாங்க சொல்லியிருந்தாரு. அதனாலதான் நாங்கள் கையெழுத்து வாங்க வந்தோம்னே. ஆனால் எங்களோட நீங்கள் ஆதரவை காட்டிட்டீங்க, அதை மும்மொழி கொள்கையை பற்றி தெரிஞ்சுக்கிட்டீங்க. ரொம்ப சந்தோஷம். ஓகே,